தெரிந்து செயல்வகை என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். அழிவதூவும் ஆவதூவும் ஆகி வழிப்பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்று விளைவுகளை கணக்கு பார்த்த பிறகே ஒரு செயலில் இறங்க வேண்டும். தெரிந்த இனத்தொடு தேர்ந்தெண்ணி செய்வார் கரும்பொருள் யாதொன்றுமில். தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சிந்தித்து செய்தால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆக்கம் கருதி முதலிழக்குஞ் செய்வினை ஊக்காரறிவுடையார். பெரும் ஆதாயம் கிட்டுமென்று எதிர்பார்த்து கைமுதலையும் இழந்து விடக்கூடிய காரியத்தை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள். தெளிவிலாதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சுபவர். கலங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்த களங்கம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள். வகையற சூழா தெழுதல் பகைவரை பாதிப்படுப்பதோராறு. முன்னேற்பாடுகளை முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க முனைவது அந்த பகைவரின் வலிமையை நிலையாக வளர்க்கும் வழியாக ஆகிவிடும். செய்தக்க அல்ல செயக்கெடுஞ் செய்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்யக்கூடாததை செய்வதால் கேடு ஏற்படும். செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கேடு ஏற்படும். எண்ணித் துணிக கருமந் துணிந்தபின் எண்ணுவ மென்பதொழுக்கு. நன்றாக சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும். இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். எத்தனை பேர்தான் துணையாக இருந்தாலும் முறையாக செய்யப்படாத முயற்சி இறுதியில் முடங்கிப் போய்விடும். நன்றாற்ற லுள்ளுந் தவறுண் டவரவர் பண்பறிந் தாற்றாக் கடை. ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையை கூட செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அதுவே தீமையாக திரும்பித் தாக்கும். எள்ளாத எண்ணி செயல் வேண்டும் தம்மொடு கொள்ளாத கொள்ளா துலகு. தம்முடைய நிலைமைக்கு மாறாக செயல்களை உணர்ந்தோர் பாராட்ட மாட்டார்கள் என்பதால் அவர்கள் பழித்துரைக்காத செயல்களையே செய்திடல் வேண்டும்.